வணக்கம் கழக உடன்பிறப்புகளை. நான் உங்கள் அனிதா, கரூர் சிட்டி பொண்ணு. திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் மாண்புமிகு முதல்வருடைய 73வது பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு தமிழ்நாடெங்கும் விளையாட்டுப் போட்டிகள் கோலாகலமாக நடந்து வண்ணம் உள்ளது. அதில் ஒரு அங்கமாக நமது கரூர் மாவட்டத்தில் திருவள்ளுவர் மைதானத்தில் நமது கரூர் மாவட்ட கழக செயலாளர் அண்ணன் வி செந்தில் பாலாஜி அவர்கள் நடத்தும் விளையாட்டுப் போட்டிகளின் ஒரு அங்கமாக இன்று 14 வயது 17 வயதுக்குட்பட்ட மாணவிகளுக்கான தடகள போட்டிகள் நடந்து கொண்டிருந்தது. அதில் சின்னஞ்சிறு பிஞ்சு உள்ளங்களோடு நடந்த ஒரு சிறு உரையாடல் இது உங்களுக்காக. ஹாய் ஹாய், உங்க பேர் சொல்லுங்க. எஸ் பிரியதர்ஷினி. எஸ் பவ்யபாலா. வி சத்யா. என்ன ஊர்ல இருந்து வந்திருக்கீங்க? கரூர்ல இருந்து வந்திருக்கோம். கரூர்ல என்ன ஊர்? கரூர்ல பழைய பஸ் ஸ்டாண்ட். பழைய பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துல. என்ன ஸ்கூல் படிக்கிறீங்க? கோட்டைமேடு. கோட்டைமேடு கவர்மெண்ட் ஸ்கூல். சூப்பர். இப்போ இங்க ஸ்போர்ட்ஸ் நடத்துறாங்க, வந்திருக்கீங்க. நம்ம இப்ப திருவள்ளுவர் மைதானத்துல இருக்கோம் இல்லையா? நீங்க என்ன விளையாட்டு விளையாட வந்திருக்கீங்க? ரன்னிங் ரேஸ் விளையாட வந்திருக்கோம். நான் எதுவும் இல்ல, இவங்க கூட நாங்களே பார்க்க வந்திருக்கோம். அக்கா விளையாட வந்திருக்காங்க, அதனால நாங்க பார்க்க வந்திருக்கோம். நீங்க? நான் வந்து ரன்னிங் 200 மீட்டர்ல ஓடுறேன். 200 மீட்டர் ஓடுறீங்களா? ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. இப்போ வந்து நம்ம கரூர் மாவட்ட கழக செயலாளர் அண்ணன் செந்தில் பாலாஜி அண்ணன் பத்தி தெரியுமா? என்ன தெரியும் உங்களுக்கு? அவருதான் விளையாட்டு போட்டி அப்படிலாம் வைக்கிறாரு. இது நம்ம பிள்ளைங்க விளையாட்டோம் அப்படின்னு அவங்க தான் எடுத்து வச்சாங்க. அப்புறம் ஸ்கூல்ல வந்து உணவு திட்டம் போட்டாங்க. காலை உணவு வந்து முதலமைச்சர் காலை உணவு ரெண்டுமே நல்லா சாப்பிடுறீங்களா? எப்படி இருக்கு ஃபுட் எல்லாம்? எப்படி டேஸ்டா இருக்கும். அதுவும் பரவாயில்ல. அம்மா எல்லாம் என்ன வேலைக்கு போறாங்க? அம்மா டெக்ஸ்க்கு போறாங்க. உங்க அம்மா? அம்மா வந்து அக்கா வந்து மூளை வளர்ச்சி இல்லாதனால அம்மா வீட்டில தான் இருக்கிறாங்க. உங்க அம்மா? அம்மா வெளிநாட்டு. அப்பா என்ன வேலைக்கு போறாங்க? அப்பா லாரி ஓட்டுறாங்க. உங்க அப்பா? ஸ்டீல் கம்பெனி. உங்க அப்பா? அப்பா வந்து சிமெண்ட் சாக்கு அது வந்து அலசி காய போட்டு. சரி. இப்போ நீங்க வந்து அம்மா வந்து காலையில நேரமா எழுந்து வேலைக்கு போயிடுவாங்க இல்லையா? இப்போ காலை உணவு திட்டம் வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு ஒரு பயனுள்ளதா இருக்கு? காலையில சூடா கொடுக்குறாங்க, ரொம்ப ஹாப்பி. அதுக்கு முன்னாடி எல்லாம் எப்படி இருக்கும்? நார்மலா வீட்டுல காலையில சாப்பிட டைம் இருக்குமா? சாப்பிடுவீங்களா? இல்ல இல்ல. அப்ப என்ன பண்ணுவீங்க காலையில? வந்து போடுவோம். ஸ்கூல்ல போறதுக்கு முன்னாடி கேக்குறேன். ஸ்கூல்ல போறதுக்கு முன்னாடி சாப்பிடாம வருவோம். பிள்ளைங்க சாப்பிடாம வருது அப்படின்ட்டு அவங்க காலை உணவு திட்டம் போட்டாங்க. சாப்பிடாம வருதுன்னு தான் காலை உணவு திட்டம். இப்போ காலை உணவு திட்டம் வந்து ஏன் கொடுத்தாங்க அப்படின்னா, நாங்களுமே ஸ்கூல் படிக்கிற காலத்துல காலையில சாப்பிடாம போயிட்டு மயங்கி எல்லாம் விழுந்துருவோம். மயங்கி நிறைய பேர் வந்து ப்ரேயர்ல மயங்கி விழுக்கிறதுலாம் ஏன்னா காலையில ஒழுங்கா சாப்பிடாம இருக்கிறதுனால. இப்போ காலையில வந்து உணவு திட்டம் வந்து கொடுக்கறதுக்கு முன்னாடி நாங்களாம கூட ஸ்கூல்ல மயங்கி எல்லாம் விழுந்திருக்கோம். இப்போ உள்ள ஜென்ரேஷன் உங்களுக்காக கொடுக்குறாங்க இல்லையா? இப்போ முதல்வருக்கு நீங்க என்ன சொல்லுவீங்க? ரொம்ப தேங்க்யூ சொல்லுவோம், நன்றி சொல்லுவோம். தேங்க்யூ சொல்லுவீங்க, நன்றி சொல்லுவீங்க. முதல்வர் அப்பாவுக்கு நன்றி. காலை உணவு திட்டம் வந்து முதல்வர் அப்பாவுக்கு நன்றி. ஓகே ஃபைன். வேற என்ன உங்களுக்கு ஸ்கூல்ல இப்போ வந்து கரூர் பொறுத்த வரைக்கும் நிறைய விஷயங்கள் வந்து செந்தில் பாலாஜி அண்ணா பண்ணிட்டு இருக்காங்க. உங்களுக்கு இன்னும் தெரியும்னா என்ன தெரியும் அண்ணாவை பத்தி? போட்டி இந்த மாதிரி போட்டி எடுத்து வச்சாரு. அப்புறம் சாப்பாடு கொடுத்தாரு. அப்புறம் இப்போ அவர் வந்து எங்களுக்கு ரொம்ப நாள் ஆசை இந்த மாதிரி ஓடினோன்னு. இப்போ அவர் வச்சதுனால நான் வந்து 3rd ப்ரைஸ் அடிச்சிருக்கேன் ரன்னிங்ல. சூப்பர். இது வருஷம் வருஷம் நடத்திட்டு இருக்காங்க தெரியுமா? 20 வருஷமா வந்து செந்தில் பாலாஜி அண்ணா வந்து விளையாட்டு போட்டி நடத்துறாங்க. இப்போ இன்னைக்கு நடக்கிறது மாண்புமிகு முதல்வரோட 73வது பிறந்த நாள் விழாவை முன்னிட்டு இன்னைக்கு நடத்துறாங்க. வீட்டுக்கு வந்து அதே மாதிரி வந்து தீபாவளி டைம்ல வந்து அந்த அண்டா அந்த மாதிரிலாம் வந்து தராங்க. எல்லாமே தராங்க. அதாவது நம்ம குடும்பத்துல ஒருத்தரா அவர் இருந்துட்டே இருக்காரு ஒரு விசேஷ காலத்துலயும். கரெக்டா? அம்மா எல்லாம் என்ன மாதிரி ஃபீல் பண்ணுவாங்க? அம்மா சந்தோஷப்படுறாங்க. அதே மாதிரி தீபாவளிக்கு வந்து ஒரு பாத்திரம் கொடுத்துருந்தாங்க. அப்போ நான் வந்து ஏஜ் அட்டெண்ட் பண்ணிட்டேன். அப்போ அந்த பாத்திரம் வந்து எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு. இதே மாதிரியே கொடுத்தாங்கன்னா எங்களுக்கு என்ன கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஒரு தாய் மாமன் சீர் மாதிரி அந்த பாத்திரம் யூஸ் ஆச்சா? சூப்பர், நல்லா இருக்கு. நீங்க சொல்லும் போது அழகா இருக்குது கேட்கும் போது. பொங்கல் போட்டிக்கு கூட தாம்பலாம் தந்தாங்க. பொங்கலுக்கு 3000 ரூபாய் ரேஷன் கார்டு கொடுத்தாங்களே. அது உங்களுக்கு அம்மா எல்லாம் எவ்வளவு சந்தோஷப்பட்டாங்க? ரொம்பவே சந்தோஷப்பட்டாங்க. கரும்பெல்லாம் கொடுத்தாங்களா ரேஷன் கடையில?
இலவசமா பொங்கல் எப்படி இருந்துச்சு? அதே மாதிரி உலக காசு கொடுத்தாங்க, பணம் கொடுத்தாங்க. அதே மாதிரி உலக கணினிலாம் கொடுத்தாங்க. காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் கம்ப்யூட்டர் கொடுக்குறாங்க, லேப்டாப். படி 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 படிப்பு ஒண்ணுதான். முதல்வர் வந்து நீ படிக்கிறதுக்கு உனக்கு என்னெல்லாம் வேணுமோ அது எல்லாமே பண்ணித்தரோம் அப்படின்னு சொல்லிட்டு முதல்வர் வந்து படிச்சா மட்டும்தான் வாழ்க்கையில முன்னேற முடியும். கண்டிப்பா இப்போ ஜாதி இனம் மதம் எல்லாமே வந்து கடந்து வரக்கூடியது படிப்பு மட்டும்தான். இன்னைக்கு ஒரு கலெக்டரா நம்ம இருக்கோம் அப்படின்னா கலெக்டர் அப்படின்னு மட்டும்தான் பார்ப்பாங்களே தவிர அவங்க என்ன ஜாதி என்ன மதம்னு பார்க்க மாட்டாங்க. அந்த படிப்பு தான் அந்த இடத்துல அவங்கள போய் உட்கார வைக்குது. ஸோ அதுக்காக தான் நீ படிக்கிறதுக்கு நீ என்ன வேணுமோ பண்ணித்தரன்றது முதல்வரோட ஒரு கொள்கையா வந்து வச்சு பண்ணி. அதே மாதிரி அந்த உதயநிதி ஸ்டாலின் பண்ணாலே பேடு, பென்சில் பாக்ஸ், டிஃபன் பாக்ஸ் அந்த மாதிரிலாம் வந்து கொடுக்குறாங்க. அதில் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. உதய அண்ணாக்கு நீங்க ஏதாவது சொல்லணும்னா என்ன சொல்லுவீங்க? நன்றி சொல்லுவோம். நன்றி சொல்லுவீங்க. அதே மாதிரியே ஸ்கூல்ல வந்து பிடி பீரியட் விட்டதுக்கு தேங்க்ஸ் சொல்லுவோம். ஏன்னா எப்பயுமே படிச்சுட்டே இருந்தோம்னா நம்மளும் இதா இருப்போம்ல, அதனால பிடி பீரியட்னா கொஞ்ச நேரம் பிரேக்கா இருந்துட்டு நம்ம படிச்சா இருப்போம். அதே மாதிரி தான் அவங்களுக்கு உதய அண்ணாக்கு நன்றி. நன்றி. மகளிர் விடியல் பயணம் திட்டம் இருக்குல்ல, பஸ் வெரி குட், சூப்பர். தாழ்த்தள பேருந்துன்னு சொல்லி இப்போ ஒரு பஸ் வந்து இருக்குல்ல, தாழ்த்தள பேருந்து வந்திருக்கு. மகளிர் விடியல் பயணம் திட்டம். இந்த பஸ் வந்து உங்க அம்மா எல்லாம் யூஸ் பண்றாங்களா? அப்போ வந்து அதை பத்தி எல்லாம் ஏதாவது சொல்லியிருக்காங்களா வீட்டுல? அது வந்து அம்மாக்கு மூட்டு வலி இருக்கனால அது ஏறதுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கு. தாழ்த்தள பேருந்து. அதுவும் ரொம்ப படி உயரமா இல்ல, ஆனா கொஞ்சம் இதா இருக்கு, கீழாலே இருக்கு. அது வந்து நல்லா இருக்கு அப்படின்னு மூத்தோருக்கு முதியவர்களுக்கெல்லாம் பரவாயில்லையே. இந்த வயசுல இவ்வளவு விஷயங்கள் வந்து நல்ல ஒரு சென்டிமெண்டா ஃபீல் பண்ணி பேசுற அளவுக்கு பேசுறீங்க. வெரி குட். ஆமா, முதியவர்களுக்கான ஒரு பயணம் அது தாழ்த்தள பேருந்து. ஏன்னா எல்லாருமே வந்து இவ்வளவு பஸ்ல போக முடியாமலாம் இருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு ஏதுவா இருக்கிறதுக்காக தான் அது தாழ்த்தள பேருந்து வந்துச்சு. மகளிர் விடியல் பயணம் வந்து பிங்க் பஸ் இருக்கு இல்லையா, அதை பத்தின அம்மாவுடைய கருத்துக்கள்லாம் ஏதாவது சொல்லியிருப்பாங்களா வீட்டுல? அம்மா வந்து காசு ஒவ்வொரு நேரம் அம்மா கையில இருக்காது, அப்ப வந்து அந்த பஸ் போவதுக்கு நல்லா ஃப்ரீயா போவாங்க. அதே மாதிரி இப்போ வந்து காசு கொடுக்காட்டி போனாலும் இப்போ அவங்க விட்டதுனால இப்போ எங்களுக்கும் யூஸாக இருக்குது அவங்களுக்கும் யூஸாக இருக்குது. அந்த காசை வச்சு நம்ம ஏதாச்சும் பண்ணிக்கலாம். அப்போ அவங்களுக்கும் இதாக இருக்கும். இப்போ எங்க ஊர் சைட்ல எல்லாம் என்ன பண்றாங்கன்னா, வீட்டுல எங்கேயாவது இப்போ கரூர்ல இருந்து ஊர் சைட்ல இருப்பாங்க, கிராம சைட்ல இருப்பாங்க. அவங்க மரத்துல எல்லாம் அந்த முருங்கைக்காலாம் இருக்கு தெரியுமா, அந்த முருங்கைக்காவை பறிச்சுட்டு வந்து டவுன்ல வந்து சேல்ஸ் பண்றாங்க. மகளிர் விடியல் பயண திட்டத்துல வந்து அந்த பஸ்ல ஏறி வந்து வியாபாரம் பண்ணிட்டு வீட்டுக்கு போறாங்க. காய்கறி கீரை அந்த மாதிரி எல்லாம் வீட்டுல உள்ள ஒரு பொருள் எடுத்துட்டு வந்து வியாபாரம் பண்ணிட்டு போற அளவுக்கு அந்த பேருந்து வந்து அவ்வளவு பயன்படுத்தினாங்க இல்லையா. அதே மாதிரி இப்ப சாப்பிடாதவங்களுக்கு எல்லாம் வந்து இப்பதான் ரொம்ப இருக்காங்களா, அவங்களுக்குலாம் வந்து சாப்பாடு தராங்க. அங்க எப்ப விளையாண்டாலும் ஃபுட்டு கொடுத்துறாரு அண்ணன். காலையில சாப்பிட்டோம். காலையில இப்ப இங்க வந்தா காலையில என்ன கொடுத்தாங்க? நேற்று கூட நாங்க நைட்டு வந்து 10 மணிக்கு சாப்பாடுல சொல்லி இட்லி கொடுத்தாங்க. கிரவுண்ட்ல இங்க பேஸ்கெட் பால் மேட்ச் பார்க்க போகும்போது. நேத்து நைட்டுமா? எல்லாருமே சொன்னாங்க இவருதான் செந்தில் பாலாஜி தான், அவரு தான் கொடுக்குறாரு அப்படின்னு எல்லாருமே சொல்றாங்க. நோட்டு கொடுக்குறாங்க, படிக்கிற விஷயம் எல்லாமே கொடுத்தாங்க. அப்படியா? அது எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. படிக்கிறதுக்கான எல்லா விஷயத்தையும் செந்தில் பாலாஜி அண்ணா தான் தராங்க. அப்பா ஓகே. வேற என்ன தெரியும் செந்தில் பாலாஜி அண்ணா பத்தி உங்களுக்கு? அவர் எப்படி பேசுறாரு? இப்ப கிரவுண்டுக்கு வராருன்னு வச்சுக்கோங்களேன், உங்கள்ட்ட எல்லாம் எப்படி பேசுறாங்க? நான் பாத்துக்கேன். ஒருத்தரா சொல்லுங்க. நான் இப்போ வந்து அன்றைக்கி விளாண்டுட்டு இருந்தோம், அவங்க வந்து சுலபமாக கை கொடுத்தாங்க. அது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. கண்ணீரே எனக்கு வந்துடுச்சு கையில். அவங்க முதல்லையாக நானாக கொடுத்தேன் அப்படின்னு எனக்கு அப்படி ஒரு ஃபீல் இருந்தது. நானும் கை கொடுத்தேன், ஆனால் எனக்கும் ரொம்ப சந்தோஷமாக தான் இருந்துச்சு. எனக்கும் கண்ணீர் கொஞ்சம் வந்துடுச்சு கண்ணீர். இப்போ வந்து அன்றைக்கி ஒரு நாள் நாங்கள் வந்து மேட்ச் விளையாண்டுருந்தோம். அப்போ வந்து அங்கே உட்காந்துருந்தாரு. அப்புறம் நான் வந்து ரொம்ப ஆசையாக இருந்துச்சு அவர்கிட்ட போய் பேசணும்னு. போனப்போக்கே வந்து இப்போ ஒருத்தவங்க சாமின்னு கூப்பிடுவாங்க, அம்மான்னு கூப்பிடுவாங்க, அவங்க பெத்த அம்மா மாதிரி கூப்பிடுவாங்க. அதே மாதிரி அவங்க வந்து அம்மான்னு கூப்பிடும்போது இவ்வளோ இப்படி நம்ம மிஸ் பண்ணிவிட்டு நாங்கள் முதல்ல வந்து இங்கே இருந்தோம். அம்மாவுக்கு வந்து கை உடைஞ்சதுனால வந்து அரவக்குறிச்சி போயிட்டோம்.
எங்கள் அம்மாவோட அம்மா ஊருக்கு. இப்போ இங்கே வந்த உடனே சரி நம்ம இங்கேயே இருந்துருக்கலாம் மாட்டுக்கு, இவர் ரொம்ப எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்ற மாதிரி எனக்கு இருந்துச்சு. ஓ, நீங்க இங்க இருந்து அங்க போயிட்டீங்க. அரவக்குறிச்சியும் கரூர் தான், கரூர் தொகுதி தான். ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்க எப்பவுமே அண்ணாவோட கைக்குள்ள தான் இருக்கீங்க, கவலைப்படாதீங்க. அதே மாதிரி இங்கே வந்து அங்கே பகவதி அம்மன் கோயிலுக்கு வந்தார். என்னை பார்த்தோன்னே கண்ணத்தை பிடிச்சிக்கலும் எனக்கு ரொம்ப ஆசையாக இருந்துச்சு. எனக்கு வந்து அப்புறம் வந்து என்னோட பாப்பா வந்து இருந்துக்கிட்டு பூ கொடுத்தா. அதுதான் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. எங்கள் மாமாவும் கொடுக்க சொன்னாங்க அந்த பூவை வந்து அவங்க கிட்ட, ரோஸ் பூவை. இப்பெல்லாம் வந்து தூரத்துல வச்சு ஒரு தலைவனை பார்க்கணுன்றதெல்லாம் இல்லாம செந்தில் பாலாஜி அண்ணாவை பொறுத்த வரைக்கும் பக்கத்துல வச்சு நம்ம பார்க்கலாம். எல்லாத்தையுமே சாமி தங்கம் சாப்பிட்டியா சாமி, என்னை சாமின்னு தான் கூப்பிட்டாரு. சாமி கை கொடுக்கணுமா அப்படின்னு கை கொடுத்தாரு. ரொம்ப எளிமையா பழகுறது அண்ணன்ட்ட ரொம்ப பிடிச்ச விஷயம் எல்லாத்துக்குமே. உங்களுக்கு மட்டும் இல்ல, சின்ன குழந்தைங்கள இருந்து பெரியவங்க வரைக்கும் அண்ணாவை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா அவரோட அந்த எளிமை தான். யார்கிட்டயுமே கோவமாவே பேச மாட்டாரு. அன்னைக்குதான் அண்ணன் நான் செந்தில் பாலாஜி பார்த்தது. நான் அன்னைக்கு தான் நான் கையை கொடுத்துறேன். அண்ணன் வரைக்கும் நான் சின்ன வயசுல நான் பார்த்ததே செஞ்சேன். நானும் கையை இப்போ இந்த வருஷம் தான் நானே பார்த்துருக்கேனே. அவர் கை கொடுத்தது எனக்கு எப்படி தெரியல, ஆனா என்ன சொல்றதுன்னு தெரியல, ரொம்ப ஹாப்பி ஆயிட்டேன். சொல்ல முடியாத அளவு. சின்ன குழந்தையில இருந்து நான் உதயநிதி ஸ்டாலினை பார்த்தது இல்ல, முக ஸ்டாலினை பார்த்தது இல்ல, இவர் 3 பேர்த்தையுமே பார்த்தது இல்லை. இந்த வருஷம் தான் நான் பாலாஜி அப்பாவை பார்த்திருக்கேன், உதயநிதி அண்ணாவை பார்த்திருக்கேன். அவர் எனக்கு கை கொடுத்தாரு அண்ணாவும். கோணிங்கிப்பட்டிக்கு போகும்போது அவங்க 3 பேர்த்தையுமே பார்த்தேன். நல்லா இது பண்ணாங்க, நல்லா பேசினாங்க, ஜாலியா மைக்கில் பேசினாங்க ஸ்டேஜில் இருந்து. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நான் 3ஆவது படிக்கிறப்ப வந்து செந்தில் பாலாஜி அவங்க பாத்தீங்களா? இப்ப எத்தனை படிக்கிறீங்க? 7th. செந்தில் பாலாஜி அண்ணா எப்படி இருக்காரு? ஹாப்பியா இருக்கிற மாதிரி இருக்காரு. இந்த போட்டோலையும் பார்க்கும்போது ஹாப்பியா இருக்கிறாரு, நேர்லயும் பார்க்கும்போது ஹாப்பியா இருக்கிறாரு. ரொம்ப பிடிச்சிருக்கா? ரொம்ப பிடிச்சிருக்கு. இப்போ போட்டோல பார்க்கும்போது எப்படி இருக்காரோ அவரோட கேரக்டரும் சேம் அதே மாதிரி தான். குழந்தைங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் வந்து ஒரு யாருக்கிட்டையுமே வந்து ஒரு கோவமாவே பேச மாட்டாருன்னு சொல்றாங்க. அதே மாதிரி வந்து அவர் வந்து கிரிக்கெட் அடிக்க எங்களுக்கு ஹாப்பியா இருந்துச்சு. ஃபுட்பால் விளையாடும்போது அவரும் ஒரு தடக்கு வந்து அவுட் ஆயிட்டாங்க, இன்னொரு தடக்கு போனதா கரெக்டா அந்த மேட்ச் பாத்தீங்களா? எல்லா விளையாட்டுமே விளையாடுறாரு. புதுசா வராரு, ஏதோ ஒரு ஃபுட்பாலா கிரிக்கெட்டா வாலிபாலா த்ரோ பாலா அடக்கு எல்லாமே விளையாடுறாரு. ஜாலியா இருக்குல்ல, அவர் பார்க்கும்போதே வந்து ஒரு ஹாப்பியா இருக்குல்ல, ஒரு மூமெண்ட் எல்லாமே. கொடுக்குற சாப்பாடெல்லாம் எப்படி இருக்கு? வேற என்ன அவரை பத்தி இப்ப நீங்க வந்து செந்தில் பாலாஜி அண்ணா கிட்ட சொல்லணும்னா உங்களுக்கு ஏதாவது வேணுமா? படிக்கிறதுக்கு ஏதாவது வேணுமா? இல்ல படிக்கிறதுக்கு வந்து திங்ஸ் வேணும். எங்களுக்கும் சைக்கிள் வீட்ல சைக்கிள் இல்ல, அதனால சைக்கிள் கேக்குறேன். காலையில லேட்டா போகும்போது ரொம்ப லேட் ஆயிடும். எங்களுக்கும் டிராஃபிக் நிறைய இருக்கனால. எந்த பகுதி நீங்க கரெக்டா? நாங்க வந்து உழவர் சந்தை காய்கறியில வைப்பாங்க, உழவர் சந்தை பழைய பஸ் ஸ்டாண்டு மண்டபம் காவேரி மல் தோப்பு கிட்ட இருக்கோம். இப்போ சைக்கிள்னா அந்த பெரிய பசங்களுக்கு ஏன் தெரியுமா சைக்கிள் தராங்க? அவங்க வளர்ந்தவங்க ரோட்ல எல்லாம் எப்படி ஓட்டணும்னு அவங்களுக்கு தெரியும் இல்லையா, அதுக்காக தான் பெரியவங்களுக்கு தராங்க. சின்ன குழந்தைங்களுக்கெல்லாம் சைக்கிள் கொடுக்க கூடாது, இல்லாட்டினா கொடுத்துருவாங்க. அது கொடுக்க கூடாது, அந்த ஏஜ் வரணும், அதுக்காக தான். சரியா? வேற என்ன படிப்பு சம்பந்தமா வேற ஏதாவது கேட்கணும்னா கேள்வி. எனக்கு ஒரு ஆசை, எங்க அண்ணன் ரொம்ப நாளா சைக்கிள் கேட்டிருந்தாங்க. எனக்கு சைக்கிள்னால பரவாயில்ல, எங்க அண்ணன் ரொம்ப நாளா கேட்டிருப்பேன். எங்க அப்பாட்ட எங்க அம்மாட்ட ரொம்ப நடக்க முடியல, அதுவும் இல்லாம ரொம்ப லேட்டா போறதுனால வெளியே நிக்குது எங்க அண்ணன். அதனால எனக்கு ஒரு ஆசை என்னன்னா, எங்க அண்ணனுக்கு சைக்கிள் வாங்கி கொடுக்கணும். எங்க அண்ணன் அதுல போகணும். எனக்கு அண்ணன் எத்தனாவது படிக்கிறாங்க? 9th படிக்கிறாங்க. எங்கேயும் போனா இப்ப ஸ்கூல் போறதுக்கு ரொம்ப நாள் லேட் ஆகுது. எங்க அண்ணனை பார்க்க வச்சு சைக்கிள் ஓட்டுறேன். ரொம்ப ஆசை. எங்க அண்ணனுக்கு ஒரு சைக்கிள் வாங்கி கொடுத்தா ரொம்ப சந்தோஷப்பட்டேன். அதான் காசு. 9th பசங்களுக்கு 9th 10th சைக்கிள் வேணும்னு நினைக்கிறீங்க? அதான் எனக்கு அதான் செந்தில் பாலாஜி நான் அதான் செந்தில் பாலாஜி சொல்றேன். நீங்க என்ன? அதான் நான் அப்படி சொல்ல ஆசைப்படுறேன். அண்ணனுக்கு மட்டும் உங்களுக்கு ஒரு அண்ணன் இருக்காங்களா? அண்ணன் எத்தனை? அண்ணன் உங்க அண்ணனும் 9th. எல்லாம் என்ன ஸ்கூல் படிக்கிறாங்க? கோட்டைமேடு கவர்மெண்ட் ஸ்கூல். எங்க அக்கா வந்து இப்போ மூளை வளர்ச்சியில் அவங்களுக்கு கொஞ்சோண்டு ஹெல்ப் பண்ணா நாங்களும் கொஞ்சம் சந்தோஷப்படுவோம். அவர் வந்து எங்களுக்கு வந்து வீல் சேர் கொடுத்துருக்காரு, அதே எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. வீல் சேர் கொடுத்துருக்காங்களா? சைக்கிள் கூட வேணா, எனக்கு படிக்கணும்னு ஆர்வம் இருக்கு. படிக்கணும்னு ஆர்வம் இருக்கு. என்ன படிக்கணும்? ஆனா
என்னால் இங்கிலீஷ் முயற்சி பண்ண முடியல. என்னால இங்கிலீஷ் கொஞ்சம் முயற்சி பண்ணவே முடியல. நான் வந்து டாக்டர், நான் வந்து டீச்சர் ஆகணும்னு எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷம். எனக்கும் டீச்சர் ஆகணும் ரொம்ப, ஆனால் இங்கிலீஷ் கொஞ்சம் டீச்சர் ஆகணும்னு ஆசை. இங்கிலீஷ் தெரியும். இங்கிலீஷ் சொல்லி தராங்க தானே ஸ்கூல்ல? சொல்லி தராங்க. இன்னும் படிக்கிறதுக்கு இன்னும் கஷ்டமா இருக்கா? இன்னும் ஸ்பெஷல் கிளாஸ் மாதிரி ஏதாவது வேணும் அப்படின்னு ஸ்பெஷல் கிளாஸ் மாதிரி இங்கிலீஷ்க்குன்னு ஸ்பெஷலாக ஏதாவது கிளாஸஸ் இருந்தால் நல்லா இருக்கும்னு தோணுதா? உங்கள் ஸ்கூலில் வந்து நார்மலாக இங்கிலீஷ்னால் ஒரு கிளாஸ் அவ்வளோதான், அதுக்கு மேலே எக்ஸ்ட்ரா கிளாஸஸ் எல்லாம் கிடையாது இல்லையா? எடுப்பாங்க. பிள்ளைங்க வந்து அதாவது இங்கிலீஷ்க்காக ஸ்பெஷல் கோச்சிங் மாதிரி இருக்கான்னு கேட்குறேன். இருக்கா? அப்புறம் என்ன படிங்க. வேற என்ன? இவங்களால ட்ரை பண்ண முடியல, இவங்களுக்கு வரலையா? மிஸ்லாம் நல்லா தான் சொல்லி தராங்க. எங்க ஸ்கூல்ல சொல்லி தராங்க. நானும் கொஞ்சம் சொல்லி தரதா மறந்துடுறாங்க. சொல்லி தரனா கொஞ்சம் வரவே மாட்டேன். அது வந்து ஞாபகமா அது வந்து இதுல வந்து கொஞ்சம் இங்கிலீஷ் வர மாட்டேங்குது. நானும் முயற்சி பண்ணிட்டே இருக்கேன். வந்து நாங்கள் படிச்சுட்டே இருக்கோம். இந்த பொண்ணுக்கு வந்து வாய்ஸ் வந்து கொஞ்சம் இதாக இருக்கும். வாய்ஸ் நல்லா தான் இருக்கு. இப்போ நீங்க இன்னும் ட்ரை பண்ணணும். உங்களுக்கு இன்னும் ஒரு ஸ்பெஷல் அட்டென்ஷன் கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க, கரெக்டா? நான் மறந்து போயிருந்தேன். நான் வந்து 5ஆவதுல வந்து ரொம்ப ஸ்லோவா இருந்தேன். இப்போ இந்த கோட்டைமேட் ஸ்கூல்ல வந்ததுல இருந்து நல்லா இம்ப்ரூவ்மெண்ட் ஆயிருக்கேன். நானும் 5ஆவது தமிழ்ல வீக்கு தான், ஆனா கோட்டைமேட் ஸ்கூல்ல வந்து ஹைஸ்கூல்ல வந்து நல்லா படிக்கிறப்ப தமிழ். வேற செந்தில் பாலாஜி அண்ணாக்கு நீங்க என்ன கேக்குறீங்க? விலையெல்லாம் கொஞ்சம் குறை. என் தம்பி ஒரு பென்சில் கேட்டான். இப்போ புதுசாக ஒரு டிப் பென்சில் வந்துருக்கு இல்லைங்களா, அது வந்து என்கிட்ட கேட்டான். என்கிட்ட காசு இல்லை, அது வந்து 10 ரூபான்னு சொல்கிறாங்க. டிப் வந்து மொத்தமாக இருக்கிறனால அது 5 ரூபான்னு சொல்கிறாங்க. அப்போ 5 ரூபா தேவைப்படுது. என்கிட்ட இல்லை, சேர்த்து வைக்கிறதெல்லாம் இப்படியே ஒன்று இது செலவாய்ப்பு, அதெல்லாம் கொஞ்சம் குறைஞ்சதுன்னா கூட பரவாயில்ல. விலைவாசி ஏறுறதெல்லாம் அவங்க கையில இல்லடா, அது ஒரு ரா மெட்டீரியல்ல இருந்து. சரி, ஓகே, சொல்லலாம். வேற எங்களுக்குலாம் வந்து என்ன? எங்களுக்கு வந்து நோட்டு பென்சில் இதெல்லாம் கொடுத்தா எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். இருக்காங்களே இல்லை மறுபடியும் கொடுத்தா நோட்டு வந்து எங்களுக்கு ரொம்ப யூஸ் ஆகுது. அதனால 10th வந்து நோட்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. ஆமா, எங்களுக்கும் 6th 7th அந்த நோட்ஸ் கொடுத்தா 10th 11th 12th பப்ளிக் எக்ஸாம் இல்லடா, அதனால அவங்களுக்கு கொடுக்குறாங்க. அவ்வளோதான். நான் இவ்வளோதான் சொல்லணும்னு ஆசைப்படுறேன் ரொம்ப. ஆனால் அவங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப நான் நன்றி சொல்ல விரும்புகிறேன். எனக்கு நானும் ரொம்ப 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 நன்றி சொல்லுவேன். எனக்கு வந்து என் வாழ்க்கையிலே முதல் தடவையாக நான் அன்னைக்கு தான் செந்தில் பாலாஜி அப்பாவை நானும் அன்னைக்கு தான் உண்மையிலே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த குழந்தைங்க வந்து செந்தில் பாலாஜி, நான் கூட செந்தில் பாலாஜி அண்ணா சொல்றேன். இவங்களும் இந்த பாப்பா பர்டிகுலரா செந்தில் பாலாஜி அப்பா அப்படின்னு சொல்றாங்க. அப்பா இல்லாத பிள்ளைங்களா வந்து செந்தில் பாலாஜி அவங்கள தான் அப்பான்னு கூப்பிடுறாங்க. உண்மையிலே கூஸ் பம்ப்ஸ் வருதுங்க. ஏன்னா கரூர் மாவட்ட மக்களுடைய குடும்பத்தில் ஒருத்தராக இருக்காருன்னு நம்ம சொல்கிறோம், கேள்விப்பட்டிருக்கோம். இந்த பிஞ்சு குழந்தைங்க வந்து சொல்கிறத பார்க்கும்போதே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இது வந்து உண்மையில என்னால் பேசவே முடியல, அப்படி தான் இருக்குது. ஏன்னு கேட்டிங்கன்னா, பேரளவில் மட்டும் கரூர் மாவட்ட மக்கள் தான் என்னோட சொந்தம் அப்படின்றது இல்லாமல் இவங்களோட மனசுலெல்லாம் இடம் பிடிச்சிருக்காங்கன்னா பார்த்துக்கோங்க, செந்தில் பாலாஜி அப்பான்னு சொல்ற அளவுக்கு. அதோட இன்னொரு இம்பார்ட்டன்ஸ், ஒரு விஷயமும் ஒவ்வொருத்தரும் அவங்களுடைய கோரிக்கைகளை வந்து சொல்லியிருக்காங்க. செந்தில் பாலாஜி அப்பாட்ட இதெல்லாம் சொல்லணும்னு சொல்லி. ஸோ இதெல்லாம் கண்டிப்பாக நம்ம வந்து செந்தில் பாலாஜி அண்ணாட்ட எடுத்துகிட்டு போவோம். அப்பா இல்லாத பிள்ளைங்களை பார்த்தா நம்ம கண்ணிலேருந்து தண்ணீர் வருது. அவரை பார்த்தா ஏன் மாசத்துல சூப்பர். செந்தில் பாலாஜி அப்பாவுக்கு நன்றி. வெரி குட். செந்தில் பாலாஜி அப்பாவுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ.